விட்டாங்கன்னா அப்ப அவ்வளவுதான். எப்படி அவங்க பிள்ளைய டாக்டர் கூட்டிட்டு போகாம வச்சுட்டு அவங்க இருந்தாங்க? கூட்டிட்டு போல, நான் இருந்த வரைக்கும் அம்மா கூட்டிட்டு போல. எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியுது. உங்களுக்கு ஒரே புள்ள வச்சிருக்கீங்க, உங்களுக்கு வந்து ரொம்ப அட்டாச்மெண்ட் அவ மேல. அது பேர புள்ள பிறந்ததும் ரொம்ப பொசசிவ் ஆயிட்டீங்க. அதுதான் விஷயம். நீங்க இப்படி எல்லாம் பண்ணி அந்த பொண்ணு வாழ்க்கை கெடுத்துடாதீங்க. நான் கெடுக்கலங்க மேடம். இந்த பையன் நல்ல இப்ப பையன், இந்த பையன் நல்ல பையனா கெட்ட பையனா? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நல்லாதான் இருந்தான். இப்பதான் வேலைக்கு போறது இல்லையா? சரியா? இப்ப முதல்ல வேலைக்கு போயிட்டு, இப்ப கூட போன வாரம் வேலைக்கு போயிட்டு வந்து காசு கொண்டு கொடுப்பா. காசு வந்து பொண்டாட்டிக்கிட்ட கொடுத்தாரு. கொடுக்கல. ஒரு ஜாமான் வாங்கணும்னு சொல்லும் போது வீட்டுக்கு 500 200 எடுத்து கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. சரி, அவங்க என்ன தப்பு பண்றாங்கன்னு நினைக்கிறேன்? அவங்க என்ன தப்பு பண்ணாங்கன்னா, இந்த பிள்ளைய வந்து கொடுமை பண்ணாங்க. என்ன கொடுமை பண்ணாங்க? என்ன பண்ணாங்கன்னா, வவுத்துக்கு சரியா கொடுக்க மாட்டாங்க. இதுதான் பிரச்சனை. அதனாலதான் மேம் சரி இவர் வந்து- ஆசைப்பட்டுனாலதான் தனியா சாப்பாடு இவர் வந்து செய்யறாங்க. எதுவும் கண்டுக்க மாட்டாரு. உண்மை வார்த்தை சொல்றேன், இவர் கண்டுக்க மாட்டாரு. சொன்னாலும் எங்க அம்மா அப்படியெல்லாம் செய்யாது வைக்காது. நான் வேணேன், நான் இருக்கிறது ஒரு பொண்ணு, எனக்கு இருக்கிறது. நான் இறந்துட்டானா அதுவும் அனாதை, எந்த பக்கம் சேருது? அவங்க தானே பாத்துக்கணும். அவங்க வந்து இப்பவே இப்படி இருங்க பாக்குறாங்க. ஒரு நிமிஷம். சாப்பாடு சரியா கொடுக்க மாட்டீங்களா? இல்லைங்க மேம்.